ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணிஷியோ. பிக் பாஸ் 8 தமிழ் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போது. நான் ரொம்ப ஈகராக எக்ஸைட்டடாக இருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப ஈகராக எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி டிஎம்ஸில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, லைக் எத்தனை பேர் பிரதர் வந்துட்டு 6ஆம் தேதி அன்றைக்கி லான்ச் அப்போது உள்ளே போகிறாங்கன்னு சொல்லி. அந்த அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். மொத்தமாக 16 பேர் 16 கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு உள்ளே போகிறாங்க அந்த டே ஆஃப் த லான்ச். என்ன பிரதர் வெறும் 16 தான், எல்லா சீசன்லேயும் 18, 20 போவாங்கன்னு கேட்குறீங்களா? மீதி எல்லாமே சர்ப்ரைசஸ் இருக்குது. வைல்ட் கார்ட்ஸாக உள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ அதை நம்ம அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த 16 கண்டஸ்டன்ஸ் யாருன்னு ரிவீல் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. அந்த 16 பேரை நான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண மாட்டேன். மொதல் 6 கண்டஸ்டன்ஸ் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணுவேன். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு யாருன்றதை பார்த்துடலாமா? ப்ரொடியூசர் மற்றும் பிக் பாஸ் ரிவ்யூவர் ஃபேட்மேன் ரவீந்தர் சார் தான் பிக் பாஸ் 8 தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, பட் நான் ரொம்ப ஈகரோட எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன்னா அது இவருக்காக தான். ஸோ அந்த கேமுன்ற ஃபஸ்ட்டு நாள் போய் அந்த கேமுன்ற ஸ்விட்ச் ஆன் பண்ண போகிற ஆள் இவராக தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் அந்த ஏஆர்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருந்து வின்னர்ஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் அது இந்த வாட்டி நடக்குதா இல்லையான்னு சொல்லி. ஸோ நான் ரொம்ப ஈகராக இருக்கிற மக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் வரதை பற்றின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்றதை பார்க்கலாம். அது வேறு யாரும் உள்ள மக்களே, நம்ம சுனிதா டான்ஸர் மற்றும் குக் கோமாளியில் இருக்காங்க. கோமாளியாக நிறையா படங்களும் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு உள்ள ஒரே பாடலும் நிகழ்ச்சி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லைக் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். அவங்க தமிழ் வந்துட்டு ரொம்ப காமெடியாக இருக்கும். அவங்க பேச தெரியாமல் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுனிதா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் 8 தமிழில். தேர்ட் கண்டஸ்டன்ட் வந்து வேறு யாரும் மக்கள், நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்துருப்பீங்க ரஞ்சித். அவர் பழைய படங்கள் நிறைய படங்கள்லையும் பார்த்துருக்கலாம் நீங்கள். பிரியாராமன் மேமோட ஹஸ்பண்ட், அவரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இப்போ ரீசெண்டாக கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் எடுத்து ரொம்ப கான்ட்ரவர்சியில் மாட்டினார். ஸோ உள்ளே போயிட்டு என்னெல்லாம் பேச போகிறாரு, இப்படிலாம் நடக்க போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கண்டஸ்டன்ட் வேற யாரும் மக்களே, டான்ஸர் மற்றும் ஆக்டர் மாலாட மயிலாடலில் பார்த்துருக்கலாம், அம்புலி படத்தில் பார்த்துருக்கலாம். இஸ் அ மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் டான்ஸர், மல்டி டேலண்டட் காய். இவரை பற்றி நான் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இவர் பேர் வந்து கோகுல்நாத், கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட் பிக் பாஸ் 8 தமிழ். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு என்னெல்லாம் பண்ணுறாரு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் 5th கண்டஸ்டன்ட் வந்துட்டு நம்ம வேற யாரும் மக்கள், செல்லம்மா சீரியல் ப்ளஸ் குக் கோமாளியாக வந்து நம்ம அன்ஷிதா அக்பர் ஷா. அவங்க வந்துட்டு பிக் பாஸ் 8 தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அவங்க மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ்ன்றது இருக்குது. ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ஓகேங்களா? 6th கண்டஸ்டன்ட் வேற யாரும் மக்களே, தீபக் தினகர். அவர் பண்ணாத சீரியல்ஸ் இல்லை, அவர் ஹோஸ்ட் பண்ணாத ஷோஸ் இல்லை, அவர் பண்ணாத இதே இல்லை மக்களே. அவர் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ஃபிட்டான ஒரு ஆள், யோகாலாம் பண்ணுவார், ரொம்ப ஒரு ஃபிட்டான ஒரு ஆள். அவர் வந்துட்டு பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ளே வராரு. அவருக்கு இப்போ ரீசெண்டாக விஜய் டெல்லி அவார்ட்ஸில் 25 இயர்ஸ் ஆஃப் தீபக் தினகர் சொல்லி அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு பிக் பாஸ் 8 தமிழ்லன்னு சொல்லி. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட வந்து சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.